டீச்சர் தன்னையே சிறிது சமாதானப்படுத்திக் கொண்டு அம்மாவை நேரடியாக பார்த்தார். நேத்து நான் தோட்டாச்சான் வழக்கம் போல சென்னையில நின்றுட்டு இருந்தான். அவன் வீதி இசைஞர்களுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு நான் தொடர்ந்து பாடத்தை நடத்திக்கிட்டு இருந்தேன். திடீரென அவ யாரையும் அழைச்சு என்ன செஞ்சிட்டு இருக்க என்றான். நான் இந்த இடத்துல இருந்து யாரோட பேசிட்டு இருக்கா என்ன என்னால பார்க்க முடியல. நான் அங்க என்ன நடக்குதுன்னு ஆச்சரியப்பட்டேன். அவனும் மறுபடியும் கேட்டா என்ன செஞ்சிட்டு இருக்க. அவன் கண்டிப்பா தெருவுல இருந்தவங்க கிட்ட பேசல. ஆனா இவனையும் உயரத்துல இருந்த யாரிடமும் பேசினான். என்னால ஒண்ணுமே செய்ய முடியல. பதில் ஏதாவது வருதான்னு பார்த்ததுல ஒண்ணும் வரல. இருந்தாலும் உங்க மக என்ன செஞ்சிட்டு இருக்கா என்னை கேட்டுக்கொண்டே இருந்ததால என்னால பாடம் நடத்த முடியல. நானும் ஜன்னல் பக்கம் சேர்ந்து அவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தேன். நான் எனக்கு தலைய ஜன்னல் வழியா வெளியே நிறுத்தி மேல பார்த்தா அங்க ஒரு ஜோடி புக்கர்கள் துறவி வகுப்பறையின் சாய்ப்பு கூரையில எனக்கு போட்டு அமைச்சுக்கிட்டு இருந்துச்சு. குழந்தைங்க போய் பேசிட்டு இருக்காங்க. எனக்கும் குழந்தைங்க புரியணும். ஆனா குழந்தைகள் பேசுவது முட்டாள்தனமானது ஒரே நேரம் சொல்லிட்டேன். ஆனா வகுப்பு நடத்துல குழந்தைகளோட போய் என்ன செஞ்சுட்டு இருக்கா எனக்கு காண்பது கொஞ்சம் கூட தேவையில்லைன்னு நான் கருதுறேன். அம்மா நடந்ததற்காக வருத்தம் தெரிவித்து கொடுத்து நாயை திறப்பதற்குள் டீச்சர் தொடர்ந்தார். அதுக்கு பிறகு ஓவியத்துல நடந்த கதை. நான் குழந்தைகளை ஜப்பானின் தேசிய கொடைய வரையுங்கன்னு கேட்டுக்கிட்டேன். எல்லாரும் சேர்ந்து வரைஞ்சாங்க. ஆனா அவங்க மகளும் கப்பற்படையின் கொடியை வரைய ஆரம்பிச்சா. அது உங்களுக்கு தெரியுமே, ஒளிக்கட்டையுடன் கூடிய அந்த கொடி அதில் கூட தப்பு இல்லைன்னு தான் நான் நினைச்சேன். ஆனா அவ அதை சுத்தி திடீரென பார்டர் வரைய ஆரம்பிச்சிட்டா. ஆமா, பார்டர் உங்களுக்கு தெரியும் அல்லவா, பிபி இசை கொடிஞர்கள் கொடிகள் இருக்குமே அந்த மாதிரி பார்டர். அவள் அதை எங்கேயாவது பார்த்திருக்கான். அவள் என்ன செய்கிறாள் நான் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவ மஞ்சள் பார்டரை பேப்பர் ஓரங்களிலும் மேஜையிலும் வரைஞ்சிருந்தா. அவ வரைஞ்ச கொடி பேப்பரின் பெரும்பகுதியை எடுத்துக்கொண்டதால் பார்டர் வரைய போதுமான இடம் இல்லை. அவள் தனது மஞ்சள் கிரையானால் பல 3 தடவைகள் கொடியை சுத்தி தூக்கியிருந்தாள். அது பேப்பருக்கு வெளியில படிஞ்சிருந்தது. அவள் பேப்பரை தூக்கியதும் அவரது மேடையில் பயங்கரமான மஞ்சள் கலர். நல்ல வேலையா அந்த கோடுகள் 3 பக்கத்தோடு போய்விட்டது. ஆச்சரியத்தோடு அம்மா உடனே கேட்டாள், 3 பக்கத்தோடு போய்விட்டது என்று சொன்னதன் மூலம் நீங்கள் எதை குறிப்பிட விரும்புகிறீர்கள்? டீச்சர் மிகவும் தலைப்பிடிந்து காணப்பட்டாலும் மிகவும் கருணையுடன் அம்மாவுக்கு விவரித்தார். அவன் கொடி பக்கத்தை இடது பக்கம் வரைஞ்சதால பார்டர் 3 பக்கத்தோட போயிடுச்சு. அம்மா தான் சிறிது விடுவிக்கப்பட்டது போன்ற உணர்வுடன், ஓஹோ 3 பக்கத்தோட மட்டும் போயிடுச்சா என்றார். ஆனால் டீச்சரோ தனது ஒவ்வொரு வார்த்தைகளையும் மெதுவாயும் அழுத்தம் கொடுத்தும் சொன்னான். ஆனா கொடி கம்பத்தோட பெரும் பகுதியும் பேப்பரை விட்டு வெளியே வந்துருச்சு. அதெல்லாம் இன்னும் மேஜ மேல அப்படியே இருக்கு. பிறகு டீச்சர் விழுந்து மிகவும் சாந்தமாய் ஆனால் வெளியே போகும் தோணியும், நான் மட்டும்தான் அவளால நம்பிக்கை இழந்த ஒரே ஒரு தீனவா இல்ல. அதுக்கு பக்கத்து அறையில வகுப்பு டீச்சரும் அவளால தொந்தரவு அடைஞ்சவங்கதான் என்றார். அம்மா வெளிப்படையாகவே இதற்கு ஏதாவது செய்தாக வேண்டும். இவையெல்லாம் அடுத்த குழந்தைகளுக்கு நல்லதில்லை. தனது சிறிது குழந்தையை புரிந்து கொண்டு மற்றவர்களிடம் எப்படி நல்ல கொள்ள வேண்டும் என்பதை கற்றுத்தரக்கூடிய வேறு பள்ளியை கண்டுபிடித்தாக வேண்டிய நிலையில் இருந்தார். இப்போது அவர்கள் சென்று கொண்டிருக்கும் பள்ளி அம்மா அப்படி தேடி கண்டுபிடித்த ஒன்றுதான். அம்மா தோட்டாச்சானிடம் அவள் வெளியேற்றப்பட்டதாக சொல்லவில்லை. தோட்டாச்சானுக்கே தான் என்ன தவறு செய்கிறோம் என்பது புரியவில்லை என்பதே புரிந்திருந்தாலும் அவளுக்கு எந்த விதமான தாழ்வு மனப்பாயும் ஏற்படுவதை விரும்பாததாலும் தோட்டாச்சான் வளரும் வரை அம்மா இதை எதையும் அவளிடம் சொல்ல வேண்டாம் என முடிவெடுத்தாள். அம்மா சொன்னதெல்லாம் ஒருதான். புது ஸ்கூலுக்கு போவது எனக்கு பிடிச்சிருக்கா? நான் இது ரொம்ப நல்ல ஸ்கூல்னு கேள்விப்பட்டேன். பிடிச்சிருக்கு என்ற தோட்டாசான் சிறிது நேரம் யோசித்து விட்டு சொன்னா, ஆனா என்ன ஆனா? ஒருவேளை தான் வெளியேற்றப்பட்டதை புரிஞ்சுக்கிட்டாலோ என அம்மா நினைத்தார். ஆனால் ஒரு காலம் கழித்து தோட்டாசான் மிக சந்தோஷமாக விளங்கினார்.
சீரியஸுக்கு இந்த பள்ளிக்கும் வருவாங்கம்மா, நம்ம பாக்கலாம்ல.